இந்த நாளிலும் இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. திறவுகோள் வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள் வரை நாம் பார்த்தோம். கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஒரு மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. இந்த நாளில் சிந்தை, மனம் என்று குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பவுல் சொல்கிறாரு, ஒரு அன்பான ஒரு கட்டளைன்னு சொல்லலாம், ஒரு சவாலுன்னு சொல்லலாம். இந்த வசனத்தை எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள்? கட்டளைன்னு சொல்லலாம், சவாலுன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. எந்த சிந்தை உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு மனிதனை எதை வச்சு நம்ம ஒரு மனிதனை ஜட்ஜ் பண்ணுவோம் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, சிந்தை உடையவனே மனிதன் என்று அழைக்கப்படுவாங்க. சிந்தை உடையவனே, மனம் உள்ளவனே மனுஷன். ஹல்லேலூயா. அதான் நிறைய பேர் கேட்குறாங்க, மனசாட்சி இருக்குதா? நீ இல்லை ஒரு மனுஷனா? மனசாட்சி இருக்குதா? அப்போ மனசு இருக்கனால தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, மனுஷன் மனுஷி அப்படின்னு சொல்கிறாங்க. மனசே இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? மிருகங்க. மனசே இல்லாமல் என்ன பண்ணாங்க? பண்ணிட்டாங்க. நன்றி கேட்டவன், மனசாட்சியே இல்லாதவன். அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நல்ல தரம் உள்ளவனாக, உயர்ந்தவனாக ஒரு அடையாளப்படுத்தப்படுகிறானா, அவனுக்கு என்ன தேவை? என்ன தேவைங்க? மனசு தேவை, சிந்தை தேவை. ஹல்லேலூயா. அதான் நம்ம பார்க்குறோம். இங்கிலீஷில் ஃபேமஸாக நம்ம பார்க்கும்போது ஒரு கோட்ஸ் இருக்கு. இட் இஸ் நாட் ஹவு மச் டால் எ மேன் இஸ் ஹவு மச் ஹி வெயிட்ஸ் தட் கவுண்ட் இன் லைஃப், பட் ஹவு மச் ஹி நோ வாட் ஹீ கேன் டூ அண்ட் ஹவு குட் மைண்ட் ஹி ஹேஸ். ஒரு மனிதன் எவ்வளோ உயரமாக இருக்கிறான், எவ்வளோ வெயிட்டாக இருக்கிறான், எவ்வளோ அழகாக இருக்கிறான், அதெல்லாம் மேட்ரு இல்லை. அவன் எந்த மாதிரி மனநிலை உடையவனாக இருக்கிறான், சிந்தை உடையவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. 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 எது அழகாக இருக்கணும் சொல்லுங்கள்? மனசு அழகாக இருக்கணுமா, மூஞ்சி அழகாக இருக்கணுமா? சொல்லுங்கள். மனசு அழகாக இருக்கணுமா, மூஞ்சி அழகாக இருக்கணுமா? அப்போ மூஞ்சி அழகாக வேண்டாமா? ரெண்டுமே அழகாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பர்சனாலிட்டி என்ன சொல்லுவாங்க? அகத்தின் அழகு. அப்போ அகம் நம்ம அந்த சிந்தை, மனது நம்ம அழகாக காத்துக்கொள்ளணும். நல்ல சிந்தை உடையவர்களாக இருக்கும் போது நம்ம மூஞ்சி எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருப்போம், அழகாக இருப்போம், கலை உள்ளவர்களாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் இந்த ஒரு எண்ணம் தான் மனுஷனுக்கு ஸ்பெஷலாக கடவுள் தந்திருக்கிறாரு. இந்த சிந்தையை தந்திருக்கிறாரு. விலங்குகளுக்கெல்லாம் இந்த அறிவு இல்லை. நம்மளுக்கு என்ன அறிவு இருக்குது சொல்லுங்கள்? என்ன அறிவு இருக்குது? 6ஆம் அறிவு இருக்குது. விலங்குகளுக்கெல்லாம் எத்தனை அறிவு? 5 அறிவு. நம்மளுக்கு எத்தனை அறிவு இருக்குது? யாருக்கெல்லாம் 7ஆம் அறிவு இருக்குது? 7ஆம் அறிவு யாருக்கெல்லாம் இருக்குது? கண்ணிலேயே பார்த்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற பவர் யாருக்கா இருக்கா? இல்லை. நமக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் 6 அறிவுகளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சாலமோன் ஞானி சொல்கிறாரு, நீதிமொழிகள் 23:7, மனுஷனுடைய அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். பார்த்தீங்களா? இதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. சாலமோன் ஞானி அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டார்? இதை சொல்லிட்டார். இன்றைக்கி சில பேர் சொல்கிறாங்க, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு. இப்போ புதுசாக ஒருத்தர் கூட வந்திருக்கிறார், தனுஷ்னு ஒருத்தர். என்ன பண்ணுறாரு? தனுஷ் நடிகர், பக்கமாக நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவருடைய ஸ்லோகம் என்ன? கட்சியோட கட்சி இல்லை, ஜஸ்ட்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, ஞானி சாலமோன் ஞானி. இப்போ நம்ம திருவள்ளுவர் சொல்கிறோம், அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் மாதிரி நல்ல நல்ல கருத்துக்களை, அதனால தான் அவர் ஞானி என்று சொல்கிறோம் சாலமோன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த சாலமோன் சொல்கிறார், இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே தான் அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடணும்னு ஒரு விஷயம் இருந்துச்சு, ஏசப்பா தொழுது கொள்ளணும், அவர் சேவிக்கணும் ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, நம்ம செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? சர்ச்சுக்கு வரணும், பைபிள் ரீட் பண்ணணும், சத்தியத்தை கேட்கணும், அந்த ஒரு ஆசையெல்லாம் இருக்கும். நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம எண்ணம் மனசு இருந்துச்சுன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தெரியுமா? சர்ச்சுக்கு வர டைமில்
வெளியில் போய் பிஸ்னஸ் பண்ணால் ஒரு 1000 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும், நல்லா சம்பாதிக்கலாம், அதனால ஊழியத்தை தாங்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனால் இன்று நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய சிந்தை எப்படி இருக்குது, ஹல்லேலூயா, நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நற்சிந்தை துர்ச்சிந்தை என்று 2 வகையாக சிந்தை பிரிப்பாங்க. ஹல்லேலூயா. என்னென்ன சிந்தை சொல்லுங்கள்? குட் மைண்ட் அண்டு ஈவில் மைண்ட். சொல்லுங்கள், குட் மைண்ட் சொல்லுங்கள், குட் மைண்ட், ஈவில் மைண்ட், நற்சிந்தை துர்ச்சிந்தை. ஹல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம் துர்ச்சிந்தை இருக்குது? ஹல்லேலூயா சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் நற்சிந்தை இருக்குது? ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ரெண்டுக்குமே சொல்ல பார்த்தீங்களா நீங்கள்? அப்போ நீங்கள் சீட் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. நற்சிந்தை யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் ஹல்லேலூயா சொல்ல சொன்னேன், யாருமே சொல்லலை. அப்போ உங்கள் இதயம் எப்படி இருக்குதுன்னா, ஹல்லேலூயா, வடிவல் காமெடி மாதிரி வரும் ஆனால் வராது, அப்படி இருக்குது. அப்படி தானே? இங்கே தான் பிரதர் இருக்குது. ஹல்லேலூயா. சொல்லணுன்னு ஆசையெல்லாம் இருக்குது, ஆனால் என் மனசு எங்கே இருக்குது? செய்தியில் இல்லை, என் மனசு வேற எங்கேயோ பறந்துட்டுருக்கு. அதனால தான் நான் செய்தியில் கனெக்டடாக இல்லாமல் சொல்லாமல் இருக்கிறேன். இப்போ சொல்லுங்கள், நற்சிந்தை யார் யாருக்கெல்லாம் இருக்குது? ஹல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல மனசு இருக்கா? நல்ல சிந்தை இருக்குதா? ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு நல்ல மனசு இருக்கான்னு கேளுங்க. பார்த்து கேளுங்க, எல்லாத்தையும் பார்த்து. நல்ல மனசு இருக்கா? நல்ல சிந்தை இருக்குதா? என்னை பற்றி எப்படிலாம் நினைக்கிறீங்க? நல்லவங்களாம் நினைக்கிறீங்களா? நல்லா ஒன்றுமா இருக்கிற நீயே. 7 மாதம் முடிஞ்சு பரவாயில்ல, தப்பிச்சு 8வது மாதத்துக்கு வந்து உட்காந்துட்டேன், பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த வேலையில் நற்சிந்தை துர்ச்சிந்தை என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நற்சிந்தையில் வேதம் ஒரு சில காரியங்கள்லாம் சொல்லுது. உங்களுக்கு ஸ்பீடாக அதை சொல்லிவிட்டு நான் செய்தியோட அந்த கருத்துக்கு நேராக நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நற்சிந்தைக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ரெடினஸ் ஆஃப் மைண்ட். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் உற்சாக மனதோடு என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அந்த பட்டணத்தார் மனோவாஞ்ச வசனத்தை ஏற்றுக்கொண்டு, அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோம்? உற்சாக மனம், மனோவாஞ்சை. அந்த இடத்துல அவங்க மைண்ட் எப்படி இருந்துச்சு? ரெடினஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அடுத்தது ஆல் ஹியூமிலிட்டி ஆஃப் மைண்ட். அப்போஸ்தலர் 20:19 பார்க்கும்போது வெகு மனத்தாழ்மையோடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற மைண்ட் என்ன? தாழ்மையான அந்த மனது என்று சொல்லி பார்க்கிறோம். லவ்லினஸ் ஆஃப் மைண்ட். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்கள் என்று எண்ண கடவீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல மனத்தாழ்மையினாலே லவ்லினஸ் ஆஃப் மைண்ட். இங்கே ஒரு மைண்டை பார்க்குறோம். அப்புறம் ஒன்னஸ் ஆஃப் மைண்ட். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புகளாய் இருங்கள் என்று சொல்லி பார்க்குறோம். பிலிப்பியர் 2:2. அப்போ அந்த இடத்துல ஒன்னஸ் ஆஃப் மைண்ட். அப்புறம் பெர்மனன்ட் மைண்ட். பெர்மனன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வாஞ்சையையும் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். உங்கள் வாஞ்சையும், அந்த வாஞ்சையாக இருந்தாங்களாம், ஆர்வமாக இருந்தாங்களாம், அதுதான் பெர்மனன்ட் மைண்ட். அடுத்தது ரைட் மைண்ட். நல்ல மனது, புத்தி தெளிந்தவர்களை கண்டு. மார்க் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அந்த பிசாசு பிடிச்சவன் எப்படி இருந்தான்? நல்ல புத்தி தெளிந்தவனாக இருந்தான். அப்போ தெளிந்த புத்தி. ஹல்லேலூயா. ரைட் மைண்ட். அப்புறம் வில்லிங் மைண்ட் என்ன பார்க்குறோம்? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஒருவனுக்கு மன விருப்பமாக இருந்தால் அவனுக்கு இல்லாதபடி, அந்த வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம் என்ன மனது பார்க்குறோம்? வில்லிங் மைண்ட். ஹல்லேலூயா. மன விருப்பம் இருந்தால் இந்த இடத்துல வில்லிங் மைண்ட். வைஸ் மைண்ட். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஞானமுள்ள இருதயம், ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு இதை நீங்கள் சும்மா ஜஸ்ட் வேதத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் இந்த மனதை பற்றி சொல்லியிருக்குது என்று சொல்லி தான் நான் சொல்கிறேன். இது செய்தியுடைய அந்த பொருள் இல்லை, அதனால் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி தான் துர்ச்சிந்தைக்கு விக்கெட் மைண்ட், மைண்ட் ஹார்டட் இன் ப்ரைட், டவுட்ஃபுல் மைண்ட், அப்புறம் கர்னல் மைண்ட் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கேடான சிந்தை, சந்தேகப்படாமல் இருங்கள் என்றெல்லாம் சொல்கிறார் ஆண்டவர் நிறைய வசனங்களில். அப்போ இந்த வசனங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது 2 சிந்தை இருக்குது. வேதம் நம்மளுக்கு நல்லா சொல்லுது என்று சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன சிந்தை? நற்சிந்தை ஒன்று இருக்குது,
துர்ச்சிந்தை ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. பொதுவாக எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற சில காரியங்கள் மானுஷிக சிந்தை, ஒரு மனுஷிக சிந்தை இருக்குது. அடுத்தது பிசாசின் சிந்தை, பிசாசு பாவ சிந்தை இதெல்லாம் கொண்டாடுறான். அடுத்தது மூன்றாவது கிறிஸ்துவின் சிந்தை. 3 சிந்தை ஒரு மனுஷனுக்கு இருக்குது. ஹியூமன் மைண்ட், டெவிலிஷ் மைண்ட், அடுத்து மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். இந்த 3 காரியங்கள் இருக்குது. எங்க இத்தனை சொல்கிறீங்களே, இத்தனை சிந்தை இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, ஆனால் நம்ம எப்படி பவுல் சொன்ன மாதிரி கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற அதே சிந்தையே உங்களும் இருக்க கடவுது. இது எப்படிங்க இந்த நாட்களில் இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் பண்ண முடியுமா என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாக சாத்தியம், எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். ஆண்டவர் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். ம் ம் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பொல்லாங்கான இந்த உலகத்தில் சோதனை, டெம்டேஷன் இது எல்லா மனுஷனுக்கும் வரும். ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், இதெல்லாம் சாத்தியம்னு பவுல் சொன்னது என்னன்னா, ஆண்டவர் தகுதிக்கு மீறி நம்முடைய அந்த பாடுகள் மிஞ்சி யாரும் என்ன பண்ணார், சோதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் நம்ம திராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாம் செய்ய நம்மளுக்கு என்ன இருக்குது, பலன் உண்டு. அப்போ நல்ல சிந்தை உள்ளவனாக இந்த உலகத்தில் வாழ்வது கடினம் என்று சொல்லி பிசாசு சொல்லுவான். ஆனால் வசனம் சொல்லுகிறது எல்லாமே சாத்தியம், முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சத்துவம் இல்லாதவனுக்கு தேவன் என்ன பண்ணுறாராம், சத்துவத்தை தருகிறார். அடுத்து 3வது பார்க்கும்போது, ஆதி அப்போஸ்தலருக்கு இது சாத்தியம் என்றால் நமக்கு இது என்ன சாத்தியம், நல்ல சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன சொல்கிறாங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் அந்த கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக அவர்கள் ஒரு ஊழியத்தை செய்ததுனால தான் அவர்கள் வல்லமையான ஊழியத்தை அவர்களால் செய்ய முடிந்தது, நல்ல சாட்சியான ஒரு ஜீவியத்தை வாழ முடிந்தது. ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரியே, இந்த காலை வேளையில் 2 சிந்தை குறித்து பார்த்தோம். ஒன்று என்ன சொன்னேன் நான், நற்சிந்தை, துர்ச்சிந்தை. அதில் நம்ம நற்சிந்தை சாத்தியமே இல்லை இந்த மாறி உலகத்தில், பாவமான உலகத்தை என்று சொல்லி பலர் குரலான வசனம் சொல்லுகிறது எல்லாம் சாத்தியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் இந்த வசனத்துக்கு முன்பாக ஒரு காரியத்தை இருக்குது. எதுக்காக இந்த வசனம் சொல்லப்பட்டது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிச்சா எதுக்காக இந்த 5, 6, 7, 8 வசனங்கள் சொல்லப்பட்டது என்று அறிந்து கொள்ளலாம். அந்த விசுவாசுடைய நிலைமை, அந்த மக்களுடைய நிலைமைகள் எப்படி இருந்துச்சு என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த வசனத்தை எதற்காக பவுல் கூறினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா? கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினால் ஆவது வீண் பெருமையினால் ஆவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்த சபைக்கு இந்த காரியத்தை பவுல் சொல்கிற அறிகுறிகளை முதல்ல நம்ம பார்க்குறோம், ஏக சிந்தை அன்புள்ளவர்களுமாய் இருந்து. அப்போ என்ன இல்லை சபையில் முக்கியமாக ஃபஸ்ட்டு காரியம், ஏக சிந்தை ஒரு மனம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் துர்ச்சிந்தை என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து 2வதாக என்ன இருந்துச்சு, சுய பெருமை தங்கள் காரியங்கள் மேலே இருந்தது, தந்திரங்கள் இருந்தது, சுய பெருமைகள். பிலிப்பியர் 2:3 பார்க்குறோம். என்ன பண்ணுறது, வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது. அப்போ அவங்களுக்குள்ளே என்ன இருந்துச்சு, சுய பெருமை, வாதெல்லாம் இருந்துச்சு. அடுத்தது என்ன இருந்துச்சு, தனக்கருவைகளை
தான் ஒருவரும் தேடினார். தனக்காக, தான் குடும்பத்திற்காக, என் வாழ்க்கைக்காக தான் எல்லாம் என்ன பண்ணாங்க, தேடினாங்க. அதனால தான் 2ஆம் அதிகாரம் அந்த 4வது வசனம் சொல்கிறாருங்க, அவனவன் தனக்கானவைகளை பிறனக்கானவைகளை. அப்போ எல்லாருமே செல்ஃபிஷாக இருந்தாங்க, யாருமே என்ன பண்ணல, பொதுநலமாக இல்லை. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இங்கே 3 காரியம் பிரச்சனையாக இருந்துச்சு. ஏக சிந்தை இல்லை, ஒரு மனம் இல்லை, சுய பெருமை இருந்தது, அப்புறம் என்ன இருந்துச்சு, தனக்குருவைகளை மாத்திரம்தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம சிக்கி இருந்தோன்னா, ஆண்டவர் 5வது வசனத்தில் பவுல் மூலமாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு, நீ கிறிஸ்துவின் இயேசுவினுடைய சிந்தையை உங்களிலும் இருக்க கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Let this mind be in you which can also in Christ Jesus. let அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. லெட்னா என்ன, விடு. ஹல்லேலூயா, விடு, செயல்படு, இடங்கொடு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல பார்க்குறோம். நம்மளுடைய மைண்டை பவுல் என்ன சொல்கிறாரு, இடம் கொடுங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சிக்கி தவிக்கிறீங்களே, உங்களுக்காகவே யோசிச்சுட்ருக்கீங்களே, சுயநலமாகவே இருக்கிறீங்களே, நீங்கள் என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவின் இயேசுவுடைய சிந்தை உங்களுக்கு இருக்கணும்னா இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும், விடுபட்டு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி கூறுகிறார். ஹல்லேலூயா. இதை யார் நமக்கு உதவி செய்ய முடியும்? ஆவியானவர் துணை கொண்டு கிறிஸ்து இயேசுவுடைய சிந்தையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு மைண்ட் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோம், மைண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்? நம்மளே பண்ணிக்க முடியுமா? இல்லை. யாருடைய துணை கொண்டு? பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. தீத்து 3ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கலாமா? மூன்றாம் அதிகாரம் 3, 4, ஏனெனில் காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பயக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும். யாரோட துணைனால? அவருடைய தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த துர்ச்சிந்தை, பாவமான காரியங்கள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் வரும்போது அந்த இடத்துல நிறைவு காணப்படுகிறது, எல்லாம் புதிதாக அந்த சூழ்நிலை மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கை, பழைய சிந்தனையிலிருந்து புது சிந்தை நாம் பெறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் நமக்கு இந்த சிந்தையை நல்லா வழிநடத்தி செல்வார்? ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்மளுக்கு இன்னும் அந்த மேட்டுமையான அந்த பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள், பாவமான சிந்தனைகள், மனங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்பட்டா இன்னும் பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள விதமாக பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஆவியானவர் துணை கொண்டு இந்த காரியத்தை நம்ம செய்து முடிக்க முடியும். 2 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். இயேசு கிறிஸ்து எப்படி, அவர் கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசுவின் சிந்தை எப்படி இருந்து என்று அறிந்து கொண்டால் மாத்திரமே அந்த இயேசுவின் சிந்தையுடைய ஒரு மக்களாய் நம்ம வாழ முடியும். ஹல்லேலூயா. அவன் பார்க்கிறோம், முழுமையாக சுய அர்ப்பணிப்பு இயேசுவிடம் காணப்பட்டது. சொல்லுங்க, முழுமையான சுய அர்ப்பணிப்பு காணப்பட்டது. 2வதாக முழுமையாக தேவனையே சார்ந்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் பார்க்கிறோம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். முழுமையான சுய அர்ப்பணிப்பு. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல ஓகே, இது மட்டும் போதும். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? தேவத்துவத்தின் பரிபூரணம், அந்த டிவைன் பிளெஸ்ஸிங், அந்த டிவைன் பவர் எல்லாமே அவருக்கு இருந்தது. இந்த உலகத்தில் அவர் 100% தெய்வமாக 100% மனுஷனாக என்ன பண்ணார்? இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில்
அவர் எப்படி இருந்தார்? பரிபூரணம் எல்லாமே இருக்குது, எல்லா அத்தாரிட்டி பவர் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் பிதாவின் சித்தம் இல்லாமல் எதுவுமே அவர் வாழ்க்கையில் என்ன பண்ணல? அவர் தனிச்சையாக செயல்படலை. ஹல்லேலூயா. பிசாசு சோதிச்சா மலையில், நீ தேவனுடைய குமாரன்னா இப்படி செய், அப்படி பண்ணுன்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? வசனத்தை கொண்டு என்ன பண்ணார்? செய்தார். தன்னுடைய அதிகாரத்தை என்ன பண்ணல? அவர் பயன்படுத்தலை. ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்திற்கு அவர் சரண்டராக இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சிலுவையில் தொங்கும்போது மத்தேயு 27:41 43 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது வேதபாரர் பரிசேயர் அவர் என்ன சொன்னாங்க? சிலுவையிலிருந்து நீ என்ன பண்ணு, இறங்கி வா, நீ ரட்சகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்பயும் ஆண்டவர் என்ன பண்ணார்? பொறுமையாக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணல? அவர் அதிகாரத்தை அந்த இடத்துல பயன்படுத்தலை. ஹல்லேலூயா. நம்ம ஒன்று கூட பார்க்கும்போது சீஷர்கள் கூட என்ன பண்ணாங்க? மத்தேயு 16:22 வசனத்தில் பேதுரு கூட இந்த சிலுவையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கூட ஆண்டவர் என்ன சொன்னார்? இல்லை, அவர் என்ன பண்ணல? சீஷருடைய பேச்சுக்கு என்ன பண்ணல? செவி சாய்க்கல. கடைசி வரைக்கும் பிதாவின் சித்தத்தையே என்ன பண்ணார்? செய்து முடிக்கிற அந்த வாஞ்சியுடையவராக இருந்தார். அப்போ முதலாவதாக அந்த சிந்தை எப்படி வெளிப்பட்டது? முழுமையாக அர்ப்பணிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் பவர் இருக்குது, எல்லாம் அவரால் செய்ய முடியும். அவரை தொட்டவர்கள் சுஸ்தமானார்கள், அவர் கைகளை வைத்தவர்கள் என்ன பண்ணாங்க? விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. அத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தும் அவர் என்ன பண்ணல? பிதாவின் சித்தத்தை செய்வது மாத்திரம்தான் என் போஜனம், நான் சுயமாக எதுவும் சிந்திக்க மாட்டேன். அந்த சிந்தையுடையவராக அவர் கீழ்ப்படிந்தவராக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ரெண்டாவதாக தேவனை முழுமையாக சார்ந்திருத்தல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முழுமையாக சார்ந்திருந்தார். உங்களுக்கு உதாரணமாக இது சொல்லும் போது, ஒரு அப்பா தனக்கு ரெண்டு பசங்களுக்கு மூத்த மகன் இளைய மகன் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மூத்த மகனுக்கு ஒரு 1000 ரூபாய் அந்த மூத்த மகன் என்ன பண்ணுறான்? கேட்குறான் அப்பாட்ட, அப்போ எனக்கு ஒரு 1000 ரூபா தாங்க அப்படின்னு, எனக்கு வேணும் அப்படின்னு. ரெண்டாவது மகன் என்ன சொல்கிறான்? அப்போ எனக்கு ஒரு 1000 ரூபா இருக்குது, ஆனால் நான் செலவு பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? இந்த ரெண்டாவது பையன் கேட்குறான். ரெண்டுமே அந்த அப்பாவுக்கு பசங்க தான். இந்த மூத்த மகன் மாதிரி தான் நிறைய வேளையில் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம்? ஆசீர்வாதங்கள், செல்வங்கள் வேணும். இந்த 1000 ரூபா கேட்குற மாதிரி என்ன பண்ணுறோம்? நம்ம எல்லாருமே கேட்குறோம், எனக்கு இது வேணும், சுகம் வேணும், பலன் வேணும், எல்லாம் கேட்குறோம். ஆனால் இளைய மகன் என்ன பண்ணுறான்? இந்த சுகன் பலன் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகு கேட்குறான், பர்மிஷன் கேட்குறான், அப்போ தான் நான் செலவு பண்ணிக்கலாமா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற வரைக்கும் என்ன பண்ணுறோம்? ஏசப்பா ஏசப்பான்னு கேட்குறோம். பெற்றுக்கொண்ட பிறகு எப்படி இருக்கிறோம்? சுய சித்தத்திற்கு அப்பாட்ட கேட்காம என்ன பண்ணுறோம்? நானே சுயமாக செலவு பண்ணுறேன், நான் சுயமாக இச்சிக்கிறேன் என்று சொல்லி நம்ம செய்கிறோம். அதுதான் வித்தியாசம். ஆனால் பிதா எல்லா நன்மையும், அவர் எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா உயர்வுகளும் எல்லாத்தையும் தந்திருந்தார். ஏசப்பா தேவன் தந்திருந்தார் இயேசுவுக்கு. ஆனால் என்ன பண்ணார்? அவர் தன்னிச்சையாக செயல்படல, முழுமையாக அர்ப்பணித்து பிதாவின் இடத்துல ஒரு முறையும் கேட்குறாரு. ஒரு முறையும் உமக்கு சித்தமானால் கெத்செமனே தோட்டத்தில் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட சிந்தை நம்மளுக்கு காணப்படுகிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் ஏசப்பாக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் சோர்ந்து போகாமல் எபிரேயர் 4:15 வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 4:15 வசனம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை போல எல்லாத்துலேயும் சோதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அத்தனை சோதனை இருந்தாலும் அவர் என்ன பண்ணார்? உலகத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி ஒரு அத்தாரிட்டியும் பவரையும் நம்மளுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. 2 காரியம். முழுமையாக என்ன பண்ணார்? அர்ப்பணித்து ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். ஆனால் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், நற்சிந்தை துர்ச்சிந்தை உலகம் பிசாசு என்ன பண்ணுவான்? இந்த உலகத்தில் நற்சிந்தை உள்ளவனாக நல்லவனுக்கு இந்த உலகத்தில் காலமே இல்லை, நல்ல மனுஷனுக்கு இந்த உலகத்தில் காலமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, 1000 இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் சிந்தையுடையவராக இரு. அவர் பரலோகத்தை கொள்ளையாடுற பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி பிதாவின் சித்தத்தை கீழ்ப்படிஞ்சு அந்த தாழ்மையுள்ள சிந்தையுடையவராக பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தது போல நீங்களும் நானும் பிதாவின் சித்தத்தை, இயேசுவின் சித்தத்தை செய்து முடிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 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 ஆமென். ரோமர் 12:2 வசனம். ரோமர் 12:2 2 வசனம்.
ம் ஹalleluya, ஹalleluya. அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வயசு என்ன பண்ணக்கூடாது, நம்ம தெரிவிக்கக்கூடாது. ஆவியானவரை துணை கொண்டு நம்முடைய மனதை என்ன பண்ணும், புதிதாக்கி காத்துக்கொள்ள வேண்டும். ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கு சில காரியங்களை நான் படிக்கிறேன், எழுதி வைத்திருந்தேன். இந்த காரியத்தை சொன்னாவே இந்த செய்தி உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு விளங்கிவிடும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நற்சிந்தை என்ன, துர்ச்சிந்தை என்று புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹalleluya. படிக்கிட்டா? உலக சிந்தை அநியாயத்தை நாடும், தேவ சிந்தை நியாயத்தை நாடும். ஹalleluya. ஒருவருக்கா நான் சொல்லும் போது அல்லேலூயான்னு சொல்லுங்க, சரியா? உலக சிந்தை மனிதரை மகிழ்விக்க விரும்பும், தேவ சிந்தை தேவனை மகிழ்விக்க விரும்பும். உலக சிந்தை சுயநலத்தை வளர்க்கும், தேவ சிந்தை தியாகத்தை கற்பிக்கும். உலக சிந்தை கண்களால் காண்பதை நம்பும், தேவ சிந்தை விசுவாசத்தினால் நடக்கும். உலக சிந்தை பயத்தை உண்டாக்கும், தேவ சிந்தை சமாதானத்தை அளிக்கும். உலக சிந்தை பாவத்தை சாதாரணமாக கருதும், தேவ சிந்தை பரிசுத்தத்தை விரும்பும். உலக சிந்தை செல்வத்தை நம்பும், தேவ சிந்தை தேவனையே நம்பும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. உலக சிந்தை பழி வாங்கும், தேவ சிந்தை மன்னிக்கும். உலக சிந்தை பெருமையை தேடும், தேவ சிந்தை தாழ்மையை அணியும். உலக சிந்தை வெளிப்புற அழகை நாடும், தேவ சிந்தை உள்ளத்தின் அழகை நாடும். உலக சிந்தை குறை கூறும், தேவ சிந்தை நன்றி உணர்வை வளர்க்கும். ஹல்லேலூயா. உலக சிந்தை சூழ்நிலைகளை பார்த்து முடிவு செய்யும், தேவ சிந்தை தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்த்து முடிவு செய்யும். ஹல்லேலூயா. உலக சிந்தை வெற்றியை பெருமையாக கருதும், தேவ சிந்தை கீழ்ப்படுதலை வெற்றியாக கருதும். உலக சிந்தை பிறரின் குறைகளை பார்க்கும், தேவ சிந்தை தன்னைத்தானே ஆராயும். உலக சிந்தை கோபத்தை வளர்க்கும், தேவ சிந்தை பொறுமையை கற்பிக்கும். உலக சிந்தை குறுக்கு வழியை தேடும், தேவ சிந்தை நீதியின் வழியை தேடும். உலக சிந்தை கவலைப்பட செய்யும், தேவ சிந்தை ஜெபிக்க செய்யும் கவலைகள் நடுவில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக சிந்தை அதிகாரத்தை ஆளுவதற்கு பயன்படுத்தும், தேவ சிந்தை அதிகாரத்தை சேவை செய்வதற்கு பயன்படுத்தும். ஹல்லேலூயா. உலக சிந்தை வெளிப்புற தோற்றத்தை மதிக்கும், தேவ சிந்தை உள்ளத்தின் தூய்மையை மதிக்கும். ஹல்லேலூயா. உலக சிந்தை பதிலடி கொடுக்க சொல்லும், தேவ சிந்தை ஆசீர்வதிக்க சொல்லும். ஹல்லேலூயா. உலக சிந்தை சுயபலத்தை நம்பும், தேவ சிந்தை பரிசுத்த ஆவியின் பலத்தை நம்பும். ஹல்லேலூயா. உலக சிந்தை தேவனை தேவைப்படும் நேரத்தில் மட்டும் தேடும், தேவ சிந்தை எந்த நேரத்திலும் தேவனை தேடும். ஹல்லேலூயா. உலக சிந்தை வசதியை தேடும், தேவ சிந்தை சிலுவை சுமக்க தயாராக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உலக சிந்தை வார்த்தையில் மட்டுமே இருக்கும், தேவ சிந்தை செயல்களில் வெளிப்படும். ஹல்லேலூயா. உலக சிந்தை சுய நீதியை நம்பும், தேவ சிந்தை கிறிஸ்துவின் நீதியை நம்பும். ஹல்லேலூயா. உலக சிந்தை கடந்த காலத்தில் வாழும், தேவ சிந்தை புதிய தொடக்கத்தை நம்பும். ஹல்லேலூயா. உலக சிந்தை பூமியிலே முடிவடைகிறது, தேவ சிந்தை பரலோகத்தில் நிறைவடைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு 2 சிந்தை குறித்து சொன்னேன். போன மாதம் 7 குடும்பத்தை பற்றி என்ன பண்ணோம், நம்ம தியானித்தோம், ரொம்ப நேரம் தியானித்தோம். இன்றைக்கி உங்களுக்கு சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான் தந்துருக்கிறேன். 2 சிந்தை இருக்குது, சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்களே உங்கள் மனசை தொட்டு எனக்கு நல்ல சிந்தை இருக்குதா, துரு சிந்தை இருக்கா? துரு சிந்தை இருந்துச்சுன்னா இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயித்தாரோ அதே போல் நானும் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஏசப்பாக்கு தெரியும். நீங்கள் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது, இயேசுவுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஒரு நாள் நீங்கள் இயேசு விரும்புவதைப் போல உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு உங்கள் சிந்தையை
நீங்கள் கட்டுப்படுத்த. ஹல்லேலூயா. தன் பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கலும், ஹல்லேலூயா, 1000 செய்யலாம், அதை செஞ்சிடும். மனதை அடக்கி ஆண்டவருக்கு உண்மையில் ஒரு வாழ்க்கை வாழ்வதை கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்ம ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளில் இந்த சத்தியத்தின் மூலமாக தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். இயேசுவுடைய கீழ்ப்படிதல், அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்கள், எந்த சிந்தை இருக்குது எனக்குள்ள? கண்களை மூடுவோமா? அன்பின் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலையில் 2 சிந்தை இருக்கிறதப்பா, துர்ச்சிந்தை, நற்சிந்தை. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நற்சிந்தை காணப்படுகிறதா? உம்மை போல நான் சிந்திக்கிறேனா? ஆண்டவரே, நானும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து என் நண்பர்கள், உறவினர்கள், அயலகத்தார் சிந்திப்பதைப் போல, பேசுவதைப் போல நான் பேசி, ஆண்டவரே, அந்த கூட்டத்தார் அந்த சபை மக்களுக்கு சொல்லும் போது ஏக சிந்தை இல்லை, ஒருமனம் இல்லை, சுய பெருமை இருந்தது, கௌரவம் இருந்தது. ஆண்டவரே, தனக்கானவைகளே யோசிச்சாங்க. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையிலையும் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு வாழ்க்கை, சபையில் விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லாதது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வரேன் போகிறேன் இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளை சிந்திச்சு பாருங்கள். கிறிஸ்து தனக்கானதை சிந்திக்கலை, அவர் பொதுநலமாக சிந்தித்தார். அதனால தான் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஹல்லேலூயா. மிஷினரிகள் தனக்கானதை சிந்திக்கலை. தனக்கானதை சிந்திச்சிருந்தாங்கன்னா எல்லாம் லக்ஸுரியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு அங்கேயே இருந்திருப்பாங்க. கிறிஸ்துவின் சிந்தை இருந்தனால தான் இன்றைக்கி அவர்கள் முத்தாக, விதையாக விதைக்கப்பட்டார்கள். அவருடைய அந்த அறுவடையை இன்று நாம் புசிக்கிறோம். பிரியமுள்ள சகோதர சகோதரனையே, சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன்? சுயநலமாக இருக்கிறேனா, இல்லை இயேசு போல பொதுநலமாக இருக்கிறேனா? என் சிந்தை எப்படி இருக்குது? ஒருவேளை உங்கள் சிந்தை, உங்கள் உள்ளம் உங்கள் கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், சக விசுவாசிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை போதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மெல்லாம் முகத்தை பார்க்குறோம், ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இந்த சிந்தை உடையவராக நாங்கள்லாம் ஊழியம் செய்தோம்ப்பா, அதனால் தேவனுக்கு என்று வல்லமையான காரியங்களை நாங்கள் செய்தோம். இன்றைக்கி நீங்களும் இந்த சிந்தை உள்ளவர்களாக ஊழியம் செய்யுங்க. எந்த காரியம் செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று செய்யுங்க. ஆண்டவர் அதுக்கேற்ற பலனை தருவார் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் முழங்கினார்கள். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வேலையில் இந்த செய்தியை கேட்டது மாத்திரமில்லாமல் இதன்படி செய்கிறவர்களாக, ஆண்டவரே, இதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் முதலாவது வந்து முழங்கால் படியிடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். போதகர் நம்மை வழி நடத்தி செல்வார்.